கைஸ் நீங்கள் பதினி குடிச்சிருக்கீங்களா? நாங்கள் பதினி வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பதினி குடிக்க போயிருந்தோம் மதிய அண்ணன் வீட்டுக்கு. அந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. பதினி வந்து எங்களுக்கு எவ்வளோக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னா எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கேரளாவில் இருக்கிற எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் மலையாளிஸ் யாருக்குமே பதினின்னா என்னன்னே தெரியாது. அதனாலேயே நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா நாங்கள் பதினி வந்து எங்கே கிடைக்குமோ அங்கே போய் எப்படியாச்சும் ஒன் டைமாச்சும் குடிச்சிடணும் அப்படின்னு நினப்போம். அன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம். எல்லாருமே அந்த வீடியோ பாருங்கள். கைஸ் மதிய அண்ணன் வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மதிய அண்ணன் வந்து நான் உனக்கு பதினி வாங்கி தரவாமா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக பதினி குடிக்கிறதுக்காக போயிருந்தோம் கைஸ். ஸோ மதிய அண்ணனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போயிருந்தாங்க, ஒரு ஷர்ட்டு. அதை கொடுத்தோடனே மதிய அண்ணனோட சிரிப்பு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நட்பு வந்து வேறு லெவல் நட்பு கைஸ். ஒரு கோயின்சிடண்டாக ரெண்டு பேருமே மீட் பண்ணி ஒரு சூப்பர் பாண்டிங் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே. நான் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இவங்க ரெண்டு பேருமே நேரில் இருக்கும்போது ரெண்டு பேரோட நட்பு எப்படி க்ரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற வீடியோ வந்து அவங்க வாயாலேயே சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்யூச்சரில். இங்கே நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி ஷாக் ஆகி போய் தான் நின்றேன். ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எவ்வளோதான் மாடி வீடு கட்டி இருந்தாலும் இந்த மாதிரி வீடு தான் மாளிகை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இது நான் எப்போவுமே பார்க்குறதுலாம் இல்லை, எப்போமாச்சும் தான் பார்க்குறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பனங்காடு, ஓலை வீடு, அந்த மாதிரி இடங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு. இந்த மண்ணோட அழகே ஒரு அழகு தான். அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பதினி எடுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு ஏறினாங்க. ஏறிட்டு இறங்கும்போது கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. திருப்பி இன்னொரு மரத்துக்கு போகிறாங்க. அப்படியே மாறி போவாங்க போல். இப்போ கொஞ்சம் தான் கிடைக்கும் போல் ஒரு மரத்துக்கு. அப்படி தான் பதினி வந்து சேர்த்து எங்களுக்கு பதினி தந்தாங்க கைஸ். ஆனால் இவங்க ஏறும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரமாக இருக்குதே, எப்படி ஏறுறாங்க எப்படி இறங்குறாங்க அப்படின்னு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 5 மரத்துக்கிட்ட ஏறி இறங்கி தான் கைஸ் எங்களுக்கு இந்த கொஞ்சோண்டு பதினி கிடச்சிச்சு. அது நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து சொன்னாங்க காற்று அதிகமாக இருக்குது, அதனால் பதினி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த அண்ணன். ஆனால் கிடச்ச பதினியே அதிகம்தான். நாங்கள் வந்து நல்லா திருப்தியாகவே எல்லாருமே குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ் அந்த ஃப்ரெஷ்ஷான பதினியை குடிக்கும்போது. ஏன்னா கேரளாவில் கிடைக்காது, அதனால தான் நான் இவ்வளோக்கு எக்ஸைட்டிங்காக சொல்கிறேன். கிடைக்கவே கிடைக்காது. இது என்னன்னு கூட தெரியாது நிறையா பேருக்கு. அதுவும் அந்த பதினி குடிக்கிறதுக்கு அந்த அண்ணன் வந்து ஓலையில் வந்து பட்டை செஞ்சு தந்து அதில் குடித்தோம் பாருங்கள். அப்பா செம்மையாக இருந்துச்சு கைஸ், செம்ம. ஆனால் இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமானதுன்னு என் மனசில் தோணுச்சு. இந்த பதினி எடுக்கிறது, பனையிலேருந்து பதினி எடுத்து கருப்பட்டி செஞ்சு அதை சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப வெயிலில் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும். அந்த மாதிரி வேலையாக இருந்துச்சு என் கண்ணால் நான் பார்க்கும்போது. அதனால் நான் சொல்கிறேன். ஆமாம் கரெக்டாக இருக்கு. 2 பாயிண்ட் தான் போட்டிருக்கு. கைஸ் நான் 2 பட்டையில் நான் வந்து பதினி குடித்தேன். 2 தடவை குடித்தேன் பதினி. எங்கள் வாப்பாவும் குடிச்சிட்டாங்க, என் ஹஸ்பண்டும் குடிச்சிருச்சு. ஆனால் எங்கள் பெரியம்மா பெரியதாக்கு மட்டும் நாங்கள் வந்து இந்த பாட்டிலில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து இனிமேல் வேறு காட்டுக்கு போயிடுவாங்களாம் மாறி. அதனால் எங்கள் பெரியம்மா பெரியதா வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. மகன் வந்து தகப்பனையும் தாயையும் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அத்தாம்மாவை இன்னும் காணமே அப்படின்னு. பெரியம்மா பெரியதா வந்த உடனே பெரியம்மாக்கும் பெரியதாக்கும் வந்து பதினியை கொடுத்தோம்.
ஏன்னா அது சுண்ணாம்பு போடலை, போடட்டா வேகமாக கெட்டு போயிடும்னு சொல்லிட்டாங்களா. அதனால் நாங்கள் டக்குன்னு பெரியம்மா பெரியத்தாக்கு பதினியை கொடுத்துட்டோம். நான் இந்த மெமரிஸை ஷேர் பண்ணுறதுக்கு காரணமே என்னோடய ஐடியில் இது நான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி எனக்கு கிடைக்காது கிளிப்பு. ஏன்னா இது நான் டெய்லி நான் வந்து எப்போம்லாம் எனக்கு தோணுதோ அப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன் கைஸ். அதனால் என் ஐடியில் இருந்துச்சுன்னா என்கிட்ட என்றைக்குமே என்கிட்ட இருந்து இந்த இது வந்து மிஸ் ஆகாது பற்றியில்லை. அதனாலே நான் இதை வந்து சேவ் பண்ணி ஷேர் பண்ணி வைக்கிறேன். என்னோடய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இது. நான் தான் இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் நீங்கள் என்னையை பார்க்க முடியல. எங்கள் பெரியத்தா வந்து எப்படி ஒரு கேரக்டர்னால் ஒய்ஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்யூரிட்டியை கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் அவங்க பெத்த மகனையுமே வளர்த்துருக்காங்க. ஒய்ஃபை எப்படி மதிக்கணும், எவ்வளோ அன்பாக நடக்கணும் அப்படின்னு. இப்போ கூட எங்கள் பெரியம்மா வந்து பதினி குடித்ததுக்கப்புறம் தான் எங்கள் பெரியத்தா குடிப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு பெரியம்மா சாப்பிட்றணும், அதுதான் அவங்களோட எண்ணமாகவே இருக்கும். அவங்க அப்போ தான் ஹாப்பியாக இருப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ள அந்த லவ் வந்து நம்ம ஒரு நிமிஷம் கூட திங்க் பண்ணி பார்க்க முடியாது கைஸ். அப்படிப்பட்ட லவ். இப்படியும் லவ் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவ்வளோ ஒரு கேரு. பெரியம்மாவுக்கு ஒன்றுனா பெரியத்தா வந்து துடிச்சிருவாங்க. அதனாலேயே எங்களுக்கு இந்த மெமரிஸ்லாம் வரும் கைஸ். இது நான் வந்து டெய்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கும் இது வந்து ஷேர் பண்ணுறனால என் மனசுக்குள்ளே இப்போ புன்னகையாக இருக்குது. பெரியத்தாவோட லவ் எனக்கு முழுசாக கிடச்சிருக்கு, பெரியம்மாவோட லவ்வும் எனக்கு முழுசாக கிடச்சிருக்கு. அதனாலே நான் இந்த துனியாவில் இருக்கிறதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். ரொம்பவே நான் வந்து கொடுத்து வச்சவ தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு எனக்கு வந்து நிறையா கிடச்சிருக்கு என் பெரியம்மா பெரியத்தாட்ட இருந்து. அதுவே எனக்கு வந்து வரும் கைஸ். ஆமாம் கைஸ், நான் பெரியம்மா பெரியத்தா அப்படின்னு நான் வாய்க்கு அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோவுக்கு எனக்கு லவ் தந்திருக்காங்க, அவ்வளோ அன்பு தந்திருக்காங்க. அதனால தான் என்னால் வந்து மறக்க முடியாது. இந்த துனியாவில் நான் இங்கேருந்து போகங்காட்டி எனக்கு அவங்க நினைவுகள் மட்டும் மறக்கவே மறக்காது எப்போவுமே. ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பதினி கருப்பட்டி அதெல்லாம் உண்டாக்குற இடத்தையெல்லாம் பார்த்தோம் கைஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சா, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு கைஸ். நான் அப்போ கூட திங்க் பண்ணுறது இவ்வளோ ஹீட்டில் எப்படி இந்த அக்கா வந்து அந்த கருப்பட்டியை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் கைஸ், சரியான ஹீட். எனக்கு கொஞ்ச நேரம் கூட உள்ளே இருக்க முடிய மாட்டேருந்துச்சு, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க பிஸ்னஸை பண்ணுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களுமே அந்த கருப்பட்டிலாம் டேஸ்ட்டு பண்ணோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து சுக்குலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பதினி இருந்ததை வந்து அந்த சட்டியில் அரிப்பு வச்சு ஊற்றுறாங்க. அந்த மாதிரி ஒரு கிளிப்பு இப்போ தான் நான் பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் கிளிப்பு இருக்கா அப்படின்னு. எங்கள் பெரியம்மா பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டு கைஸ், ரொம்ப பாசக்காரது. என்ன செய்ய அல்லா. ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா? லைஃப்பில் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். இனிமேல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த இதை வந்து என்னோடய ஐடியில் நான் ஷேர் பண்ணி போட்டுறணும். நான் எப்பப்போ என் ஃப்யூச்சரில் வந்து நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எங்கள் பெரியத்தாவோட ஞாபகம், எங்கள் பெரியம்மாவோட ஞாபகம் என்னை விட்டு போகவே போகாது. நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கல்ல சிரிங்க. நானே ஒரு சிரிச்சிட்டே இருப்பேன் கைஸ், சிரிச்சிட்டே இருப்பேன், எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டே இருப்பேன் நான். எனக்கு வந்து சிரித்தா மட்டும்தான் எனக்கு அவ்வளோக்கு ஹாப்பியாக இருக்குமே எங்கள் லைஃபு. சேட் ஆகிட்டேன்னா அவ்வளோதான், சாப்பாடு சாப்பிட முடியாது, நிம்மதியான தூங்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுவேன். அதனால தான் சிரிச்சிட்டே இருப்பேன் நான் எப்போவுமே. என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால தான் சிரிச்சிட்டே இருக்கேன். எதுக்கு எடுத்தாலுமே சிரிப்பு தான் எனக்கு வருமே, அதான் என்னோடய நேச்சர். ஓகேவா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதிலிருந்து நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்க்கணும், அது நீங்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு வந்து பெரிய வரம் கைஸ். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் எல்லாருக்குமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் கைஸ், பாய்.